வணக்கம். தினகரன் பேசுகிறேன். யூஎஸில் பிரசிடென்ட் எலெக்ட் ஆகிருக்க டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் 20ஆம் தேதி பதவியேற்கின்றார். அவர் சென்ற முறை வந்தபொழுது கூட ஒரு காசிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் வந்தால் அப்படி பண்ணுவார், அவர் வந்தால் இப்படி பண்ணுவார், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை கெடுத்துடுவார், எம்ப்ளாய்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணுவாங்கன்னு. அதே நிலை தான் இன்றைய தினம் கூட இந்த யூடியூபில் வலம் வருகின்றது. இதையெல்லாம் மற்றவர்கள் நம்பக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவை அடியேன் வெளியிடுகிறேன். கிட்டத்தட்ட இந்தியன் பாப்புலேஷன் யூஎஸில் எடுத்திங்கன்னா 5.1 மில்லியன்றாங்க. இட் மீன்ஸ் 51 லட்சம் குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கலாம், குடியுரிமை அல்லாதவர்களாக இருக்கலாம். அன்னைக்கு அவர் வின் பண்ண பிறகு, அந்த டிக்ளரேஷன் வந்த பிறகு, அந்த ஸ்பீச்சை நான் உற்று நோக்கினேன். டொனால்ட் ட்ரம்ப் பேசியதிலிருந்து சொல்லுகின்றேன். அவர் சொன்னது லீகல் இமிக்ரண்ட்ஸ் லைக் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோ சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸோ, இப்போ சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸை விட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக அந்த F1 கேட்டகரியில் இருக்கவங்க. ஸ்டூடெண்ட் வீசா கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு மட்டும் 1,50,000 மாணவர்களுக்கு அந்த F1 வீசா கிடச்சி அங்கே படிச்சிட்ருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்வை ட்ரம்ப் கெடுக்க மாட்டார். அதே போல் H1B வீசாவில் டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் அதிலும் கூட அவர்கள் திருப்பி அனுப்ப மாட்டார்கள். இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், அது L1Aன்னு ஒரு பிரிவு இருக்குது. இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸு, டாப் லெவல் பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனியாக அனுப்புவாங்க. அதே மாதிரி L1B ஃபார் நார்மல் எம்ப்ளாயீஸ் ஆர் ஸ்பெஷல் எம்ப்ளாயீஸ் இருக்குது. இந்த கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு கூட பிரச்சனை எதுவும் வராது என்று சொல்லி குறிப்பாக இந்திய தேசத்தை மிகவும் பாராட்டினார். இந்திய தேசத்திலிருந்து பல ப்ரொஃபஷனல்ஸ் இங்கே வருகின்றார்கள், வேலை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த கெடுதலுமே வராது என்பதுதான் அவரது பேச்சிலிருந்து உறுதியாக தெரிந்த விஷயம். அந்த இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடியேன் கூட கண்டிருக்கின்றேன். நிறைய இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ் இருக்காங்க, நேபாளிலேருந்து போகிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் நேபாளிலேருந்து ஒரு நல்ல நிலைமையில் போகிறவங்களா இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரின்னு வரும்போது அந்த கேட்டகரியில் உடனடியாக அவர்களுக்கு க்ரீன் கார்டு வழங்கப்படுவது வேறு. ஒரு சில கண்ட்ரீஸ் வச்சுருக்காங்க அவங்க, அமெரிக்கன் கண்ட்ரீஸு, லேட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸு, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கு உடனடியாக அவர்கள் அந்த க்ரீன் கார்டு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. நம்ம கண்ட்ரி அதில் லிஸ்ட் ஆகலை, ஏன்னா ஓவர் பாப்புலேட்டட் கண்ட்ரி. இருந்த போதிலும் பல நல்ல விஷயங்கள் நமது இந்தியர்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆவரேஜ் ஒரு இன்கம் எடுத்து பார்த்திங்கன்னா 1.25 லட்சம் டாலர், நான் சொல்கிறது ரூபாய் அல்ல, 1.25 லட்சம் டாலர் குறைந்தபட்சம் ஒரு வேலை பார்ப்பவர் நம்ம இந்திய தேசத்திலிருந்து போய் எம்எஸ் படிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேரோ வேறு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ வேலை பார்ப்பவர்கள் வருடத்திற்கு 1.25 லட்சம் US சம்பாதிக்கின்றனர். இவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அங்கே போயிட்டு பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டு இருக்கக்கூடிய இந்த சிலான்லேருந்து மைக்ரேட் ஆகிறவங்க அந்த வேலை தான். குறிப்பாக ஷிப்பில் பயணிப்பவர்கள், அது கள்ளத்தனமாக அங்கே உள்ளே ஊடுருபவர்கள், அவர்களுக்கு அந்த பிரச்சனை வரலாம். அது கூட அவ்வளவு பெரிய தேசத்தில் அந்த டெரிட்டரி பார்த்திங்கன்னா பிகஸ்ட் டெரிட்டரி இல்லைங்களா, செகண்ட் ஆர் தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அதில் வரும்போது எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? அதே மாதிரி அவர் இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ் சொல்லும்போது அங்கே மெக்சிகன்ஸ் தான் அதிகமான அளவில் இல்லீகல் இமிக்ரண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க இல்லைன்னா அமெரிக்க தேசமே கிடையாது, அமெரிக்க பொருளாதாரமே உயராது. ஏன்னா இன்றைக்கி அந்த மேனுவலாக வேலை செய்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது. எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி போனால் அவங்கள தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இவரே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தவர் தான் டொனால்ட் ட்ரம்ப்பு. அவரே கூட மெக்சிகனை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்கள மாதிரி ஹார்டு ஒர்க்கிங் நேச்சர் யாருக்கும் கிடையாது. இன்றைக்கி 50 ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. யூஎஸ் ஹிஸ்ட்ரியில் 50 ஸ்டேட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த மாநிலங்கள் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றோம். அந்த 50 ஸ்டேட்ஸில் என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் குறைஞ்சது ஒரு 5 மாநிலங்கள் மெக்சிகன் டெரிட்டரியிலிருந்து எடுக்கப்பட்ட மாநிலம்தான். ஒரு 100 ஆண்டுகளோ அல்லது ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாலேயோ அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டது தான். அங்கே இருப்பவர்களெல்லாம் பெரும்பாலும் மெக்சிகன்ஸ் தான் இருக்காங்க. பெரும்பாலான இடங்களில் இன்றும் கூட ஆங்கிலம் தெரியாமல் அந்த ஸ்பெயினை மட்டும் பேசுகிறாங்க. இந்த டெலிவரி பாய்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, கிளீனர்ஸு, டிரைவர்ஸு, இவங்கெல்லாம் எடுத்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் நாட் அட் ஆல் ஒர்க்கிங். அதுதான் பிரச்சனை. பட் நம்ம கண்ட்ரியை எடுத்திங்கன்னா ஹைலி ஸ்கில்ஃபுல் லேபர்ஸ் அண்ட் ஹைலி
ப்ரொஃபஷ்னல்ஸு, ஹைலி குவாலிஃபைடு. அதுதான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஒரு காலகட்டங்களில் இந்தியர்கள் பயணித்தார்கள். அந்த ஷிப் மூலமாக போனாங்க. எங்கே போனாங்க? சிலானுக்கு போனாங்க, மலேசியா போனாங்க, சிங்கப்பூர் போனாங்க, பர்மா போனாங்க. இங்கெல்லாம் போனவர்கள் அவ்வளவு படிப்பு அறிவு இல்லாதவர்கள். அந்த ப்ரொஃபஷ்னல் கிடையாது. கூலி வேலைக்கு போய் தான் இன்றைக்கி அங்கே தமிழர்கள்லாம் கூட மிகப்பெரிய லெவலில் இப்போ போயிருக்காங்க, செகண்ட் அண்ட் தேர்டு ஜெனரேஷன் வரும்போது. ஆனால் அமெரிக்க தேசத்தில் மட்டும் 2000க்கு அப்புறம் தாங்க அந்த சாஃப்ட்வேர் வந்ததுக்கு பிறகு தான். இதில் கூட நான் சொன்னேன் பாருங்கள், 51 லட்சம் இந்தியர்கள்னால் அதில் 70% இந்தியர்கள் 2000ற்கு பிறகு சென்று செட்டில் ஆனவங்க தான் அங்கே எல்லாமே. அதுக்கு முன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சில விஷயம் தெரிஞ்சவன் போயிருப்பான். அன்டில் 2000க்கு பிறகு சாஃப்ட்வேர் டெவலப் ஆக மாணவர்கள் நல்ல நிலையில் படிக்க அங்கே ஹையர் ஸ்டடீஸ்க்கு போனாங்க. இந்த லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைச்சதுனால பல இளைஞர்கள் முன்னுக்கு வந்தார்கள். இது தொடரும். நம்பிக்கையோடு இருங்கள் என்று மட்டும் சொல்லி, நம்பிக்கையை குறைப்பவர்கள், நாணயத்தை குறைப்பவர்கள், அந்த உத்வேகத்தை குறைப்பவர்கள், அந்த மோட்டிவேஷனை குறைப்பவர்கள், ஒரு பயம் காட்டுபவர்கள், இவர்களை எல்லாம் புறம் தள்ளுங்கள். அதுபோன்ற செய்திகளையே இளைஞர்களே நீங்கள் கேட்காதீர்கள். விசா என்பது நீங்கள் அந்த லீகல் இமிக்ரெண்ட்டாக போயிருக்கிறீங்க. F1 விசாவில் போனால் என்ன பயம் உனக்கு? 5 வருஷம் தரான் படிக்கிறதுக்கு. நல்லா படிக்க வேண்டிய நேரத்தில் படி. இங்கே சொன்னாங்க நம்மளுக்கு, பிச்சை புகினும் கற்கை நன்று. நாங்கள் வேலை பார்த்தா அது நல்லா படிப்பா. அப்புறம் H1B கிடைக்குது. அது லக் இருக்குது இல்லைன்றது கிடையாது. உனக்கு அங்கே வேலை இஸ் கேரண்டீடு. உன்னுடைய உழைப்பு தான் முக்கியமே ஒழிய இந்த போன்ற நம்பிக்கையற்ற வார்த்தைகளை நம்பிவிடாதீர்கள். ட்ரம்ப் வருவது இந்திய தேசத்திற்கு நல்லது. லீகல் மைக்ரண்ட்ஸ் லைக் ஸ்டூடெண்ட்ஸ், H1B விசாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல்ஸ், L1A L1Bயில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல்ஸ், டாப் லெவல் ஆர் லோ லெவல், அண்ட் டாக்டரேட் படித்தவர்கள், ஸ்காலர்ஸ், இவர்கள் எல்லாருக்குமே நல்ல எதிர்காலம் உண்டு என்று மட்டும் சொல்லி, உடனடியாக எத்தனை பேருக்கு I-140 கிடைக்குது? I-140 ஆஃப்டர் 10 years they will be given green card. அதிகமான படிப்பவர்களுக்கு அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். ஒரு சிறிய தகவலையும் சொல்லுகிறேன். இங்கே இருக்க டாக்டர் MBBS எல்லாம் கூட அப்பொழுது இன்வைட் பண்ணாங்க. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் தான் பிரசிடென்ட் ஆஃப் USA. அவர் ஒரு அறிவிப்பு அன்றைய தினம் கொடுத்தார். எந்த நாட்டிலிருந்து டாக்டர் ஆஃப் மெடிசின் வருகிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக க்ரீன் கார்டு வழங்கப்படும். பிகாஸ் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை என்று சொன்னபோது நமது இந்திய தேசத்திலிருந்து பல டாக்டர்ஸ் ஆஃப் மெடிசன் சென்று தைரியமாக சேவை செய்தது மட்டுமல்ல, அதனுடைய பயனையும் பெற்றார்கள், க்ரீன் கார்டையும் பெற்றார்கள் என்று மட்டும் சொல்லி நம்பிக்கை கொள்வோம், நம்பிக்கையோடு வாழ்வோம் என்று மட்டும் இந்த இந்தியன் கம்யூனிட்டிக்கு இந்த வயதாவன் மூலமாக சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.